Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 12th physics unit number 1 electrostaticsல torque experienced by an electric dipole in the uniform electric fieldங்கிற டாபிக் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை வந்து நம்ம பிளேஸ் பண்ணுறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு பார்த்தோம். அதுலேயே வந்து ரெண்டு கேசஸ் வந்து பார்த்தோம். ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை ஆக்சியல் லைனில் வந்து வைக்கிறப்ப என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும், அதுவே வந்து ஒரு பாயிண்ட் வந்து சிங்கிற அந்த பாயிண்ட் வந்து ஒரு ஈக்குவட்டோரியல் பிளேனில் இருந்துச்சுன்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த டெரிவேஷனுமே வந்து பார்த்தோம். ஒரு 20 minutes வீடியோ வந்து அது இருக்கும், போய் பார்த்துட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டார்க், அதாவது ஒரு எலக்ட்ரிக் டைப்போல், அதே மாதிரி ஒரு எலக்ட்ரிக் டைப்போல். அந்த ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை நான் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வைக்கிறேன். ஏற்கனவே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் போய் நான் ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை பிளேஸ் பண்ணுறேன். அப்படி அந்த எலக்ட்ரிக் டைப்போலை பிளேஸ் பண்ணுறப்ப அந்த எலக்ட்ரிக் டைப்போல் எவ்வளோ டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கு ஒரு டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இதான் வந்து இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்களா, அந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கதான் வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் வந்து ஒரு டைப்போலை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டைப்போல் வந்து பார்த்தோம்னா டைப்போல்னுட்டு அது ஏன்னு சொல்கிறோன்னு பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ரெண்டுக்குமே வந்து ஈக்குவல் மேக்னிடியூட், ஆனால் அதோடைய சார்ஜ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் வந்து அதை டைப்போல்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதனால ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை வந்து பிளேஸ் பண்ணுறப்ப ஒரு டார்க் வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டார்க்குன்னா நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சுருக்கணும். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து இந்த டைப்போலை வந்து வைக்கிறப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால அந்த டைப்போல் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி ரொட்டேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸை தான் வந்து நம்ம டார்க்குன்னு சொல்கிறோம். ரொட்டேட்டிங் ஃபோர்ஸு தான் வந்து நம்ம டார்க் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வரிசையாக வந்து பார்ப்போம். கன்சிடர் அண்ட் எலக்ட்ரிக் டைப்போல். ஒரு எலக்ட்ரிக் டைப்போலை வந்து கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. அந்த அதோட டைப்போல் மொமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி வெக்டார்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது இ வெக்டாருங்கிற ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து பிளேஸ் பண்ணுறப்ப ப்ளஸ் கியூ, அதாவது நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுங்கிறது கொடுத்துருக்காங்க, QE. நாம் ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற டாபிக் பார்க்குறப்பே வந்து சொல்லியிருந்தோம். ஃபோர்ஸுக்கு வந்து மொத்தம் 2 ஃபார்முலாஸ் வந்து இருக்குது. ஃபோர்ஸுக்கு வந்து கூலும் சொன்ன ஃபோர்ஸ் வந்து ஒரு லா, கூலும்ஸ் லா வந்து சொல்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குது. F is equal to 1/4/ε0 Q1 × Q2/R² R வெக்டார் அப்படிங்கிறது R கேப். அது வந்து கூலும்ஸ் லா சொன்ன ஃபோர்ஸோட ஃபார்முலா. அதுவே வந்து அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறப்போ ஒரு மாடிஃபை பண்ணியிருப்பாங்க ஃபோர்ஸில். அந்த ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா F is equal to Q × E. அதான் வந்து ஃபார்முலா. எந்த ஃபார்முலான்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸோட இன்னொரு ஃபார்முலா. இதான் ஃபோர்ஸோட இன்னொரு ஃபார்முலா Q × E. அது எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிற டாபிக் வந்து பார்க்குறப்பே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் Q, அதாவது பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுங்கிறத கொடுத்துருக்காங்க, QE. அது இந்த டயக்ராம்லேயும் பார்க்கலாம். அடுத்தது வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்குது. அந்த நெகட்டிவ் சார்ஜ் எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா -QE அப்படின்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த அதோட டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா 0 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. டோட்டல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுங்கிறப்ப இந்த ரெண்டு ஃபோர்ஸையுமே ஆட் பண்ணுறோம். அப்படின்னா ஆட் பண்ணுறப்ப ப்ளஸ் QEயும் -QEயும் எனக்கு கேன்சல் ஆகி எனக்கு 0ன்ட்டு கிடச்சிரும். அதனால தான் இது வந்து ஒன் ஆஃப் தி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிறனால தான் அப்படி 0 ஆகுதுன்னு அர்த்தம். இப்படி இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கிறப்ப அந்த டைப்போல் வந்து ஒரு ரொட்டேட்டிங் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த ரொட்டேட்டிங் ஃபீல்டை தான் வந்து நம்மளுக்கு டார்க் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த டார்க் வந்து இந்த டயக்ராமில் எங்கே ஆட் ஆகும்னு பார்த்தோம்னா இந்த ஓங்கிற பாயிண்டில் தான் வந்து இந்த டார்க் வந்து ஆட் ஆகும். இப்போ நம்ம வந்து இதுக்கு டெரிவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டெரிவேஷன் பார்த்தோம்னா எதுக்கு இந்த டெரிவேஷன்னா இந்த டார்க்கோட ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த டெரிவேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நோட்டில் வந்து அந்த டெரிவேஷன் எப்படி வருதுங்கிறத செஞ்சு டார்க்கோட டெரிவேஷன் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த டயக்ராம் வந்து இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒன் ஆஃப் தி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து இருக்குது. யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறப்ப அதில் எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கும் ஈக்குவலான மேக்னிடியூட் வந்து இருக்குது.
இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து ஒரு டைப்போலை வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அந்த டைப்போலோட சென்டர் பாயிண்ட்டை வந்து ஓன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதில் மொத்தம் ஒரு நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ப்ளஸ் QE, அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து மைனஸ் QE அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை பேஸ் பண்ணி நான் டார்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டார்க்கோட ஒரிஜினல் ஃபார்முலாவை எழுதிக்கிறேன். டார்க் இஸ் ஈக்குவல் டு F இன்ட்டு டிங்கிறது தான் டார்க்கோட உண்மையான ஃபார்முலா. இப்போ டார்க்கோட ஃபார்முலாவில் F இன்ட்டு டிங்கிறது என்னதை குறிக்குதுன்னு பார்ப்போம். Fங்கிறது ஃபோர்ஸ், அடுத்தது டிங்கிறது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ். அப்படின்னா Fங்கிறது இங்கே ஃபோர்ஸுங்கிறப்ப இந்த பாயிண்ட்டை வந்து இந்த டைப்போலை வந்து நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ரெண்டாக பிரிக்கிறோங்கிறப்ப நான் எப்படி ரெண்டாக பிரிக்கிறேன்னா, ஓங்கிற இந்த பாயிண்ட்டில் இந்த டிஸ்டன்ஸ், அடுத்து ஓங்கிற இந்த பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ், இதையே நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க AB. அப்படின்னா நான் OAன்னுட்டு ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறேன், OBன்னுட்டு ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறேன். மொத்தம் 2 இது வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போனா இந்த OA வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன். OAவில் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மைனஸ் QE. இங்கே டிங்கிறது டிஸ்டன்ஸ் வந்து டினோட் பண்ணுது. அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸை டினோட் பண்ணுறது என்னது, A. அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு OA வெக்டார். OA வெக்டார்னுட்டு ஏன் எழுதுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார், ரெண்டையுமே தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ OA வெக்டாரோட லென்த்து வந்து எவ்வளோன்னு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா A, அதோட ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் QE ப்ளஸ் OB வெக்டாருக்கு அதே மாதிரி பார்க்குறேன். OB வெக்டாருக்கு வந்து அதோட இது பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் வந்து A, அடுத்து ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம்னா QE. இப்போ இது கேன்சல் ஆகிருமான்னு கேட்டிங்கன்னா கேன்சல் ஆகாது. இதுக்கு நான் மாடுலஸ் எடுத்துக்கிறேன். மாடுலஸ் எடுத்தேன்னா இந்த மைனஸ் எனக்கு ப்ளஸ் ஆகிரும். நான் A இன்ட்டு QE வெக்டார் ப்ளஸ் A இன்ட்டு QE வெக்டார். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2A இன்ட்டு QE வெக்டார் அப்படின்னுட்டு எனக்கு கிடச்சி. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டைரக்ஷன் வந்து பார்த்தோம்னா அது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து இருக்குது. இப்போ இந்த இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறப்ப இதோட ஃபோர்ஸ் வந்து எனக்கு ஒய் ஆக்சிஸை ஃபேஸ் பண்ணி இருக்குது. ஒய் ஆக்சிஸை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கப்ப இது வந்து ஒரு 3D பிளேன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த 3D பிளேனில் எனக்கு வந்து டார்க் வந்து எனக்கு இந்த ஃபேஸில் வந்து இருக்கும். டார்க் வந்து இந்த ஃபேஸில் இருக்கிறப்ப எனக்கு அது ஒய் ஆக்சிஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கும். ஒய் ஆக்சிஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப அது ஒய் ஆக்சிஸோட காம்போனன்ட் என்னென்னு பார்த்தோம்னா சைன் தீட்டா. அந்த சைன் தீட்டாவை நான் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா வந்து தெரியும், எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா. எலக்ட்ரிக் டைபோலோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2AQ. இது வந்து எனக்கு டார்க். நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய 2AQக்கு பதிலாக P வெக்டாரை ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் இன்ட்டு E வெக்டார் சைன் தீட்டா. சைன் தீட்டா இருக்குங்கிறப்ப எனக்கு மொத்தம் ப்ராடக்ட்லேயே வந்து 2 வகை இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா கிராஸ் ப்ராடக்ட், அதுக்கப்புறம் வந்து டாட் ப்ராடக்ட். இது வந்து நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் வெக்டார் அல்ஜிப்ராவில் வந்து படிச்சிருப்பீங்க. அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் E வெக்டார் சைன் தீட்டா. சைன் தீட்டா வந்து இன்வால்வ் ஆகுதுன்னா அது எந்த டைப் ஆஃப் ப்ராடக்டை வந்து சேரும்னா அது கிராஸ் ப்ராடக்டை வந்து சேரும். அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் கிராஸ் E வெக்டார்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா டார்க்குக்கே வந்து 2 ஃபார்முலா வந்து இருக்குது. டார்க் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் இன்ட்டு E வெக்டார் சைன் தீட்டா. அதுவே வந்து தீட்டா இன்வால்வ் ஆகும்போது கிராஸ் ப்ராடக்ட் இன்வால்வ் ஆகுச்சுன்னா அந்த டார்க்கோட ஃபார்முலா P வெக்டார் கிராஸ் E வெக்டார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த டார்க்கு எந்த பாயிண்டில் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும், எந்த பாயிண்டில் வந்து இந்த டார்க் ரொம்ப மினிமமாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டார்க் எப்போ ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும்னா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி இருக்கிறப்ப தான் வந்து டார்க் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா இந்த ஃபார்முலாவை நான் எடுத்துக்கிறேன். டார்க் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் E வெக்டார் சைன் தீட்டா. இதில் தீட்டாவுக்கு பதிலாக நான் 90 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் E வெக்டார் சைன் 90 டிகிரி. சைன் 90 டிகிரியோட வேல்யூ 1. அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு P வெக்டார் இன்ட்டு E வெக்டார். அதுவே அந்த டார்க் வந்து ரொம்ப மினிமமாக இருக்கிறது எப்போன்னு பார்த்தோம்னா தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி இருக்கிறப்ப. அப்படின்னா இந்த இடத்துல நான் 0 சப்ஸ்டியூட் பண்ணேன்னா சைன் 0 டிகிரி. சைன் 0 டிகிரியோட வேல்யூ எனக்கு 0. அப்படின்னா 0ங்கிறப்ப எனக்கு இந்த இடத்துல 0வை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா P இன்ட்டு E இன்ட்டு 0ங்கிறப்ப மொத்தமாக 0 ஆயிரும். அப்படின்னா டார்க் இஸ் ஈக்குவல் டு 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா டார்க் எப்போ மேக்ஸிமமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா
டீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி இருக்கிறப்ப. அதுவே டார்க் எப்போ ரொம்ப மினிமமாக இருக்குன்னு பார்த்தோம்னா டீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி இருக்கிறப்ப. இப்போ உங்களுக்கு டார்க் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதோட டெரிவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.